ஐயா ஒருத்த நாடு சேர்ந்தானா இப்ப நம்ம ஏதாவது மன்னிச்சுங்கப்பா. உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே. உலகம் போற போக்க பாரு தங்கமத்தில்லாலே உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே. அரசியல் நல்லாலே ஆன்மீகம் நல்லாலே அரசியல் நல்லாலே ஆன்மீகம் நல்லாலே நல்லாலே ஆன்மீகம் நல்லாலே ஆதி கூட வாழ பூசை அவன் நல்லாலே. உலகம் போற உலகம் போற தங்கமத்தில்லாலே சொல்ல போனா இத்தனோடு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பாரு போட்டு போசுக்கிறியே என்ன பழந்து எடுக்கிறியே. அட இத்தனோடு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பாரு போட்டு போசுக்கிறியே பார்வையிலே கல்லறிகிறாய் பயத்தினிலே சொல்லறிகிறாய். பார்வையிலே கல்லறிகிறாய் பயத்தினிலே சொல்லறிகிறாய். இரவு கேட்டால் எந்திருக்கிறாய் இரவிலே கேட்கிறாய் இரவு கேட்டால் எந்திருக்கிறாய். நான் காதல் நான் காமனுக்கு தலைச்சம்புள்ள தூக்கம் நான் காமனுக்கு தலைச்சம்புள்ள நான் கட்டிலுக்கு செல்ல புள்ள அடி 9 மாதங்களுங்க உனக்கு எனக்கு ரெட்ட புள்ள சாதகத்துல சொல்லி மாதங்களுங்க உனக்கு எனக்கு ரெட்ட புள்ள சாதகத்துல சொல்லி சாமத்துல
தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்தா இளநி 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 அடுத்துண்டுகள்ல தாண்டி பார்த்தா பழனி 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 தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்தா இளநி 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 தாண்டி பார்த்தா பழனி 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 மனசும் சேர்ந்தா நல்லா இருக்கும் உசுரும் சேர்ந்தா நல்லா இருக்கு அந்த கட்டியரை நான் அந்த கொட்டினார நீ கொட்டிட்டீங்க நான் போறேன் 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 இது ஒரு அற்புதமான மேடை. இந்த நிகழ்விலே இறுதியாக ஒரு நிமிடம் தயவு செய்து திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் சொன்னதுன்னா நான் இந்த கல்லூரிகளுக்கு வேணாலும் அடுத்த தலைமுறைக்கு நமது குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி. நமது குடும்பங்களிலே அது குறிப்பாக கிராமப்புற பகுதிகளிலே 70 வயதை தாண்டியவர்களை 80 வயதை தாண்டியவர்களை நாம் சரியாக கவனிக்கவில்லையோ என்ற ஒரு குற்ற உணர்வு நம்மளுக்கு தான் இருக்கிறது. படித்த குடும்பங்களில் மாசம் ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டுக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கிராமத்தில் குறிப்பாக நம்ம நாடகக்கலை பிரதானமாக கொண்டவர்கள், கூலிக்காரர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இவர்கள் குடும்பங்களிலே உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன முதுமையில் இருப்பவர்களை சரியாக நமது குடும்பங்கள் பராமரிக்கவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வு இன்னும் எனக்குள்ள இருக்கிறது. எல்லா இடத்திலையும் தான் பிரதானமா பண்றேன். திருமுரு கிருபானந்த வாரியார் ஐயா சொன்னதான் 60 வயது கொண்ட மனிதனை நீங்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம். 70 வயது கொண்ட ஒரு மனிதனை ஏக்கம் அவர் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே அவர் உதவி செஞ்சு அவர் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்களை கை குழந்தை போல் பாவித்து முகம் சுளிக்காமல் அவர்களை பராமரித்துக் கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார் என்ற அர்த்தம். கொடுமை இளமையில் வறுமை கொடுமை, அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை. முதுமையாக இருக்கக்கூடிய அப்பத்தாவோ அம்மாச்சியோ அத்தையோ மாமாவோ தாத்தாவோ பெரியத்தாவோ பாட்டியோ யாராக இருந்தாலும் நமது குழந்தைகளை அவர்கள் கொஞ்சம் பேச விடுங்க, தயவு செய்து பேச விடுங்க. பேச்சு துணைக்கு ஆளில்லாமல் செத்து போன பெரிய மனிதர்கள் வாழ்ந்தார். முதுமையை நாம் வணங்கிவிட்டோம் என்றால் குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கவே இருக்காது. நமது முதுமை அற்புதமாக இருக்கும். இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி சென்ற குழந்தைகளுக்கு உறவு சொல்லுங்கள். இவர் அத்தா, இவர் பெரியப்பா, இவங்க அத்தை. சின்ன சின்ன விஷயங்களை மன்னிச்சிருவோம். உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் மன்னிப்பது. எனது சித்தறிவு கேட்டியவரை என் கண் முன்னால் மாபெரும் கோடீஸ்வரர் கொலை போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் குழப்பம் இருக்கிறது. அறியாமையால் அந்த குழப்பத்தை பக்கத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய குழப்பமாக மாற்றுவதற்கு தான் இருக்கிறார்கள். சுய புத்தி கொண்டு முதுமையை வணங்குங்கள். முதுமையை வணங்கிவிட்டால் கோயிலுக்கு போட சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை போகலாம். முதுமையை கொண்டாடுவோம், நாம் பிறவியை அர்த்தப்படுத்திக் கொள்வோம். அனைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருடைய பாத மலர்கள் தோண்டி என்னுடைய கையை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். இது போன்று ஒரு பாராட்டு விழா நடக்கிறது என்றால் பாராட்டு பெறுவதற்கும் தகுதி இருக்க வேண்டும், பாராட்டுபவர்களுக்கும் தகுதி இருக்க வேண்டும். அந்த இரு பாராட்டு பெறுபவரும் சரி, பாராட்டுகிற நம்முடைய மரியாதைக்குரிய பெருமாள்ராஜ் குடும்பத்தினரும் சரி, பாராட்டு பெறுகிற ஹரிகரனும் சரி, அதற்கான தகுதியை மிகுதியாக பெற்றிருக்கிறார்கள். இங்கே தொகுப்பாளர் அன்பு அவர்கள் என்னை வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் வாழ்த்த வேண்டிய இடத்தில் நான் இல்லை. ஏனால் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு இந்த பாராட்டு விழா நீங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப 3வது என்னன்னா, அதை பாராட்டுகிற பெருமக்களின் சார்பாக அதன் தலைவராக இருந்து பாராட்டிய அண்ணன் மரியாதைக்குரிய தம்பிராமையா அவர்களும் அதுக்கான தகுதியை மிகுதியாக பெற்றிருக்கிறார். பன்முகத்தன்மை, அவர் ஒரு நகைச்சுவை நடிகர், அதுவும்
பல விருதுகளை பெற்ற நகைச்சுவை நடிகர், எழுத்தாளர், கதையாசிரியர், நல்ல பாடல் பாடுபவர் என்பதையும் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை சொல்லி நான் சிலருக்கு இங்கே நன்றியை சொல்ல வேண்டும். அந்த வகையில் தம்பி ஹரிகரன் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதனை வளர்த்து தந்தவர்கள் கரூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, மணப்பாறை சங்கங்கள் அவரை வளர்த்து எங்களிடம் தந்தீர்கள். ஆனால் எங்களால் செய்ய முடிந்தது அவரை ஒரு புடம்போட்ட தங்கமாக எல்லா வகையிலும் மாற்றி இன்று நல்ல குடும்பத்தை ஆளாக நல்ல கலைஞனாக மெருகூற்றி உங்கள் மத்தியிலே தந்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு எங்களால் செய்ய முடிந்த உதவி அதுதான். அதை கட்டி காத்த தம்பி அன்பிற்குரிய ஹரிகரன் அவர்கள். எங்கள் சங்கத்தை பொறுத்தவரை எல்லா கலைஞர்களுமே சிறப்பாக எங்கள் சின்ன சங்கத்திற்கு பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குறிப்பாக சொல்ல போனால் தம்பி பெருமாராஜ் அவர்களும் செங்குட்டுவன் போன்றவர்களும் இந்த கஜா புயல் நடந்த காலத்தில் கூட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனித நேயத்தை என்போன்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களும். அதை செய்தோம். அவர்களுக்காக சிறந்த கலைஞர்களுக்கு நன்றி செலுத்தி இதே விழா நாங்கள் கொத்தமங்கலத்திலே அன்பிற்குரிய எங்கள் சங்கத்தின் புரவலர் சாய்ஸ்வரம் அவர்களும் நானும் முடிவு செய்து நடத்துவதாக இருந்தோம். இதே விழாவை தம்பி மரியாதைக்குரிய என் அன்பு மகன் கண்ணன் அவர்களும் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களும் தம்பி பெருமாள்ராஜ் அவர்களும் சுபா தங்கராஜ் அவர்களும் தம்பி செங்குட்டூர் அவர்களிடம் பேசி நாங்கள் முடிவு செய்து விட்டோம். நாங்கள் பெருமாள்ராஜ் புலவர் குழுமத்தின் மூலமாக இதை நடத்துகிறோம் என்று முடிவு செய்தவுடன் நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டோம். அதை நல்ல விழாவாக நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு விழாவிற்கு வந்து எத்தனை சங்கமும் இங்கே வந்திருப்பதை நினைத்து பார்த்தால் அது ஹரிகரன் அவர்களுக்கும் பெருமை, அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் பெருமை, அவருடைய தாய் தந்தையாக திகழ்கிற எங்கள் சங்கத்திற்கும் பெருமை என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற வந்து சிறப்பு செய்த நல்லா பேசினாரே, நல்லா பேசினா கை தட்டுவீங்க தட்டலையே. இவ்வளவு நல்ல ஆளை தேர்வு செய்து நான் நினைச்சேன் எந்த ஒரு அரசியல் தலைவராகட்டும், நடிகராக, சினிமா நடிகராகட்டும் நான் இருந்து கூட்டிட்டு வந்ததே கிடையாது. வெறும் வந்ததுல இருந்து பக்கத்துல இருந்து அவரோட இருந்து தமிழ் செல்வி வீட்டுல பணியாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசி வரை கூட்டி வந்திருக்கேன்னா அதற்கான பலனை முழுமையாக நான் அனுபவிக்கிறேன். மிக நல்ல மனிதருக்கு அருகிலே இருந்திருக்கிறோம் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. உங்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்து இப்போது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி எங்கள் நிர்வாகிகள் கௌரவிக்கின்றார்கள். சார் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க சார். பொன்னாடை போத்தினீங்க, பொன்னாடை போத்தினீங்க. தம்பி தம்பி சூப்பர் தம்பி சூப்பர். இப்ப நிலைங்க சார், கொஞ்சம் தள்ளி வாங்க அண்ணா. இங்க பாருங்க அண்ணா, கேமரா பாருங்க. அப்படியே நான் எடுத்தேன் அண்ணா. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். உள்ள இல்லைங்க சார். ஓகே சார். ஓகே. அண்ணே நல்லா எடுத்து ஓகே சார். நீங்கள் எல்லோரும் விழா நாயகன் அன்பிற்குரிய தம்பி பெருமாள்ராஜை கௌரவித்து விட்டீர்கள். இன்று எல்லா வேடத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய வேடத்தை நாம் பார்க்காத வேடம் அவர் வள்ளி வேடம் போட்டதை பார்க்கவில்லை. பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள். நான் பலர் இங்கே பேச வந்தீர்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். காரணம் அண்ணன் பேசணும்,
அதே மாதிரி பலர் அவருக்கு பொன்னாடை போட்ட காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தையை ஏற்று நான் தாடிக்கொம்பு மணி போன்ற ரசிகர்கள் அமைதி காத்து இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இப்போ உங்கள் அனுமதியோடு உங்கள் அனைவரின் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய நிகழ்கால புரவலர் வருங்கால புரவலர் அனைவரின் முன்னிலையிலும் இப்பொழுது விழா நாயகனுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து நினைவு பரிசினையும் வழங்கி கௌரவிக்கிறோம். இது நாங்கள் வழங்கினாலும் உங்கள் அனைவரின் சார்பாக என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பாருங்க, சேதமா நில்லுங்க, நல்லா தள்ளி நில்லுங்க, நல்லா உள்ளடங்க மாதிரி நில்லுங்க. சார் கொஞ்சம் தள்ளி வாங்க சார். இந்த மேடை இப்பதான் ஞாபகம் வருது. எங்க செயலாளர்கள் நன்றி சொல்லணும். மிக கச்சிதமாக அளவெடுத்து போட்டு மாலை கொண்டாந்திருக்காரு. இதை நான் பார்த்தது இதற்கு முன்பாக இதே மேடையிலே பெருமாள் ராஜுக்கு நீங்கள் எல்லாம் போட்ட மாலையை பார்த்தேன். இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நம்முடைய எஸ்கேஆர் அவர்கள் கௌரவிக்கிறார். சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதை எல்லாரும் சொன்னார்களே, அக மகிழ்ந்து சொல்கிறேன். ஒரு கலைஞனை இன்னொரு கலைஞன் நினைத்து பொறாமைப்படுவதுதான் இந்த காலம். ஆனால் ஒரு கலைஞனை உற்ற தோழனை தன்னை பாராட்டிய அதே மேடையிலே அவரை போன்றே பாராட்ட வேண்டும் என்று முடிவு செய்து மிக சிறப்பாக அந்த பாராட்டிய அதே ஊரில் அதே மக்களை கொண்டு பாராட்டி இருக்கிற தம்பியை எந்த அளவு பாராட்டினாலும் தகும். அவரை அவரது புலன குடும்பத்து நண்பர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் பொருட்டு அவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். இங்க பாருங்க. ஓகே, எங்கள் சங்கத்தினுடைய புரவலர் இந்த விழாவை மிக சிறப்பாக கொத்தமங்கலத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தவர். இங்கே முடிவு செய்தாலும் நமது ஆளுக்கு தான் அங்கே பெருமை வருகிறேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர். அதைவிட எங்கள் சங்கத்தின் புரவலர் சாய் சிதம்பரம் அவர்களை இப்பொழுது வருங்கால புரவலர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி எங்கள் சங்கத்தவர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். நீங்க நன்றி. மற்றவர்கள் பொன்னாடை போர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் இன்னும் தனித்தனியா போர்த்த வேண்டி இருப்பதை அவர் நாடகத்திலே வள்ளியாக தோன்றுகின்ற பொழுது நாங்கள் கௌரவிக்கிறோம். இப்போது நீண்ட நேரம் காத்திருந்த அண்ணன் தாடிக்கொம்பு மணி அவர்கள் ரசிகர்கள் சார்பாக, தாடிக்கொம்பு இங்கு திண்டுக்கல் அந்த பக்கம் இருக்கு, தாடிக்கொம்பு ரசிகர்கள் மன்றம் அவர்கள் வந்து இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். அதற்கு முன்பு அப்புராஜ் அவர்கள் அவருடைய சக வித்வான் அப்புராஜ் அவர்களை கௌரவிக்கிறார்கள். தாடிக்கொம்பு மணி அவர்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளர் நம்மில் ஒருவர் அண்ணன் தம்பி ராமையா அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். சாய் சிதம்பரம் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். தாடிக்கொம்பு ரசிகர்கள் சார்பாக தேத்தாம்பட்டி அம்பலம் அவர்களை மணி கழிக்கிறோம். எனக்கே பொன்னாடை போட்டுறத வாங்கிக்கிறது இல்ல, இருந்தாலும் உயர்ந்த மனிதன் பொன்னாடை போற்றுவதை இந்த தாழ்ந்த மனிதன் வாங்கிக் கொள்கிறது. அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி நாடக உலகம் பொறுத்த அளவுக்கு ரெண்டு இருக்கு. ஒண்ணு நான் தயவு செய்து சொல்லக்கூடாது, இன்னொன்னு பொறாமையும் இருக்கு. அதெல்லாம் மீறி எல்லாரும் ஏற்றுக்கொண்ட கலைஞர்னா என் உடன்புறவா தம்பின்னு சொல்றதா மகனான்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா இவங்க அப்பா அம்மா வந்து தாடிக்கு நாடகத்தில் வரும்போது சித்திரவழி நாடகம் எடுத்த ரோஜா ரமணி ராஜபிரியன் தான் வேணும் நாங்கெல்லாம் கேட்போம். ஏன்னா நான் ஒரு 10 வயசுல இருந்து டீ வாங்கி கொடுத்து வெத்தலைப்பாக்கு வாங்கி கொடுத்து காலையில வேன்ல ஏற்றி விட்டு டாட்டா சொல்லாம நான் வீட்டுக்கே போக மாட்டேன். என் வீட்டுல நாடகக்காரங்க கூட வீட்டுக்கு போயிட்டா நீ ஏன் எப்ப வரைய திட்டுவாங்க. அப்படி நாங்க ரசிகர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட ரசிகர் மன்றத்தை எங்களை போன்று நடத்தி கொண்ட அத்தனை ரசிகர்களுக்கும் சேர்த்து உங்கள் குருநாதர் இலக்கியத்துடன் தம்பி
பெருமாள்ராஜ் அவர்களுக்கு தாடிக்கொம்பு நாடக ரசிகர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புதியதாக தயவு செய்து எண்ணிக்கொள்ளுவார். ஐயப்பன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அண்ணா பாருங்க. இப்பொழுது செக்யூரிட்டி வச்சுக்கீங்க, நம்ம குடும்பம் வருவார், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. கதாநாயகன் நமது ஹரிஹரன் அவர்களுக்கு நினைவு பரிசும் மேலாடையும் அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியை இந்த ஊரில் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்த நமக்கு உதவியாக இருந்த தேத்தாம்பட்டி ஊர் அம்பலகாரர் அவர்கள் அண்ணன் தம்பிராமையா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். கிராமத்தவர்கள் சார்பாக இப்பொழுது தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக அண்ணனுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள். காரைக்குடி சீராளர் சங்க ஓட்டுநர்கள் சார்பாக ஹரிஹரன் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கிறார்கள். ஹரிஹரன் இங்கே நில்லுங்க. ஹரிஹரன் இங்கே வாங்க. எல்லாரும் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகின்ற நேரம் முடிஞ்சவன நாடகம் வந்துருங்க. எல்லாரும் ஹரிஹரன் முன்னாடி தாடிக்கொம்பு ரசிகர்கள் சார்பாக அப்பா அம்மாவை கௌரவிக்கின்றார்கள். அண்ணே தம்பிராஜனே, தம்பிராஜனே வாங்க. அண்ணே தம்பிராஜா அண்ணே வாங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் நல்ல உயர்ந்த உள்ளம் பெருமாள்ராஜ் ரசிகர் மன்றம் அவர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் விட அண்ணன் தம்பிராஜா அவர்கள் இந்த விழாவுக்கு வந்ததுதான் எங்களுக்கு பெருமையாக இருந்தது என்று சொல்லி அண்ணன் தம்பிராஜா அவர்களுக்கு இப்பொழுது பெருமாள்ராஜ் புலன குழுமத்தின் சார்பாக மேல் துகில் அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அன்பு அன்பு தொகுப்பாளர் தம்பி அன்புக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். கொஞ்சம் தயவு பண்ணி அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கு, அதை முடிச்சுதான் நாடாங்க. கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, ஏன்னா உங்களை காக்க வச்சுட்டோம். நீங்க அண்ணன் பேசுறது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது வருத்தம் எல்லாம் போடக்கூடாது. நம்ம பொறுமையா இருந்து எல்லாரும் கொண்டாட கொடுங்க. ஏன்னா இவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. அன்பு இப்பொழுது தாடிக்கொம்பு ரசிகர்களுக்கு வைக்கின்றார்கள். தொகுப்பாளர் அன்பு இப்பொழுது அண்ணனை இப்பொழுது நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் தம்பிராமையா அவர்களை இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் பெருமாள்ராஜ் புலன குழும நண்பர்கள் இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். தயவு பண்ணி அவங்க போட்டோ எடுத்துக்கிட்ட அண்ணனோட கொஞ்சம் தயவு பண்ணி கூத்து முடிச்ச உடனே இப்ப முதல்ல தம்பிராமையனை கௌரவிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஹரிஹரனை மட்டும் தனியா நிறுத்தி விடாம கௌரவிப்போம். சரி, ஹரிஹரன் வாங்க. தம்பிராமையனை இடத்துக்கு நீங்க வரணும். புகழ்ல வாங்க. இப்பொழுது நம்முடைய விழா நாயகன் ஹரிஹரனை அவருடன் உடனிருந்த முற்ற தோழர்கள் வரிசையில் முதலில் செல்வம் அவர்கள் அவருக்கு மேலாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ராஜநடிகர் செல்வம் அவர்கள் அவருடன் இரவு புகழ் பாராது இரண்டர கடந்திருந்த நண்பர்கள் ஓவியர் ஞானம், சிறப்பு பேச்சாளராக இந்த அறிவிக்கப்பட்டிருந்த தம்பி துரைராஜ், ஹரிஹரன் பிரிண்டர்ஸ் நடத்துனர் தம்பி கணேசன் ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த நினைவு பரிசினை புகைப்படத்தை அவருக்கு வழங்குகிறார்கள்.
இது ஞானம் அவர்கள் வரைந்த ஓவியம். ஒண்ணுமே தெரியல எனக்கு போறேன் தயவுபண்ணி கொஞ்சம் அண்ணே அவங்க போட்டோ எடுக்கிறது தெரியல. வாங்க நீங்க அப்புறம் போலாம். வாங்க தெரியணும். போட்டோ இங்க வாங்குறது கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு கொஞ்சம் வாங்க. நீங்க பெருமாள் நீங்க பக்கத்துல இருங்க. பெருமாள் நீ வந்து அவர் பக்கத்திலே இருங்க. உங்களுக்கு அந்த பெருமை கூட போட்டு ராஜநடிகை நந்தினி அவர்கள் சார்பாக அவர் தந்தையார் இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கின்றார்கள். பெருமாள் ராஜ் புராண குழும ரசிகர்கள் சார்பாக இப்பொழுது திண்டுக்கல்லை சார்ந்த சக்திவேல் கிருஷ்ண ராஜா ஆகியோர் இப்பொழுது நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். தயவுபடி பொன்னாட போத்துனவங்க நீங்க மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து கீழே இருந்து நாடகம் பார்க்க தயாராகலாம். இசைக்கலைஞர்கள் தயாராகிங்க. முடிச்சோட நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். துவரங்குறிச்சி சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி அவர்கள் இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கின்றார்கள். துணை நடிகர் காரைக்குடி சீராடக சங்கம் துணை நடிகர் சிடி முருகேசன் அவர்கள் இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கின்றார்கள். கைலாசம் முருகேசன் இருவரும் கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது தேத்தாம்பட்டி இளைஞர்கள் நம்மளுக்கு இந்த நிர்வாகம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த தேத்தாம்பட்டி இளைஞர் மன்றத்தினர் இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கின்றார்கள். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி காடநேரி கிராமத்தார்கள் சார்பாக இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கின்றார்கள். இங்கே பிரதங்குமார் தம்பி சரவணன் அவர்கள் இப்பொழுது அறிஞரனை கௌரவிக்கிறார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் ராஜ நடிகருமான வைரவன் அவர்கள் இப்பொழுது வைரமணி அவர்கள் இப்பொழுது அறிஞரன் அவர்களை கௌரவிக்கிறார்கள். நாடக அமைப்பாளர் அழகாபுரி நெல்லியான் அவர்கள் இப்பொழுது அறிஞரன் அவர்களை கௌரவிக்கிறார்கள். ஆண்ட்ரோன் கலைஞர் முத்தராஜ் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். புதுகை ராணிஸ்ரீ அவர்கள் சுரேஷ் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள் அறிஞரனை. புதுகை ராணிஸ்ரீ அவர்கள் இப்பொழுது சக நடிகர் தோழரை கௌரவிக்கின்றார்கள். நீங்கள் சமீபத்திலே எப்படி இப்பொழுது இவர் புலகாங்கீதம் அடைந்தாரோ, இதற்கு முன்பால் பெருமாள் ராஜ் எப்படி புலகாங்கீதம் அடைந்தாரோ, அப்படி நீங்கள் எல்லாம் சமீபத்திலே விஜய் டிவியிலே பார்த்து ஒரு கலைஞரை மகிழ்ச்சியோடு பார்த்திருப்பீர்கள். முத்துச்சிப்பி. அந்த முத்துச்சிப்பி இது வர முடியாமல் போனாலும் அவர் இவரை வரவாமல், இவர் அன்பை வரவாமல் இப்பொழுது ஒரு நண்பர்களை அனுப்பி பொன்னாடை நினைவு பரிசு வழங்குகிறார் முத்துச்சிப்பி. தம்பிலாம என்ன மன்னிச்சுக்க தந்துறேன். மிருதங்க கலைஞர் கரூர் காரைக்குடி இரண்டுக்கும் சொந்தக்காரர் பிரகாஷ் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். அண்ணே 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 சக நடிகர் தோழி புதுக்கோட்டை நடிகர் சங்க உறுப்பினர் டான்சர் ஜெயபிரியா அவர்களுடைய கணவர் இப்பொழுது அவர்கள் இருவர் சார்பாக இப்பொழுது முன்னாடி போட்டு கௌரவிக்கின்றார்கள். அறிவிக்கிறது பெரிய கஷ்டம் தான். அதான் அன்பு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டா இருப்பேன். பாருங்க அவருடைய சக நடிகர் நாரதராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற வளரும் கலைஞர் சத்யபிரவீன் அவர்கள் இப்பொழுது அறிஞர் அவர்களுக்கு குனிந்து முன்னாடி வார்த்தை சொல்லி கொண்டாடி வருகிறார்கள். பாருங்க அண்ணா பாருங்க. நாடக அமைப்பாளர் திருவாடானை
மனோகர் அவர்கள் இப்போது கௌரவிக்கின்றார்கள். யாரு? சக நடிகை தோழினே சொல்லுவோம். அது உயரத்திலும் சக நடிகையாக ஒரு இருக்கிறார் என்றால் அது விஜய், சகோதரி விஜய் அவர்கள். இப்பொழுது சகோதரி விஜய் அவர்கள் அவளுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து தெரியக்கூடாதுன்னு ரகசியமா மூடி கொடுத்திருக்காங்க. தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் இப்பொழுது ஹரிஹரனை கௌரவிக்கின்றார்கள். அன்பிற்குரிய ஹார்மோனிய கலைஞர் பாலன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். இவருக்கும் இடையிலே இவ்வளவு ஒரு சிறப்பாக தம்பி ஹரிஹரன் அவர்களை பாராட்டினார்கள், பேசினார்கள், அவரை நல்ல முறையில் போற்றினார்கள். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் தேத்தாம்பட்டி ஊரார்களும் அதைவிட வேத்தனமாக தம்பி பெருமாள் ராஜு, அதைவிட உலகத்திலே சிறந்தது அம்பாள் ஈஸ்வரி அவள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் தான் இதற்கு காரணமே. ஏன்னா என் வாசலிலே இந்த புகழை நான் உனக்கு தேடித் தருகிறேன் என்று புகழாரம் சுற்றி அவள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவளை என்றும் மறவே கூடாது, மறக்கவும் கூடாது. என் தாய்க்கு, என் தாயை வணங்கி பொன்னாடை பொருத்தி கவர்த்து 100 ஆண்டு காலம். நன்றி நன்றி. காரைக்குடி சீராளர் சங்கத்தில் வேன் வைத்து ஓட்டுநராக இருக்கிற அனைவர் சார்பாகவும் இப்பொழுது பொன்னாடை போட்டி தெரிவிக்கிறார்கள். லட்சுமிக்கு போட்டியாக காரைக்குடி சீராளர் சங்க ராஜ நடிகை, இன்னொரு ராஜ நடிகை இங்கு புதிதாக உருவாகிறார் ஹரிஹரன். அவருக்கு லட்சுமி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி தெரிவிக்கின்றார்கள். வாங்க, வேற பொன்னாடை போர்த்துவர்கள் இப்ப போர்த்தலாம், இல்லை அதற்கு பிறகு ஒரு நாடகம் நடக்கும் போது இடையிலும் போர்த்தலாம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்குதுன்னா நான் முதல்ல இவர் பேரை சொல்ல விட்டுட்டேன். நாங்க புத்தகங்கள் நடத்துறது போது இல்லப்பா இங்கதான் நடத்தணும் நாங்க முடிவு பண்ணிட்டேன்னு சொன்ன முதல் மகன் என்னுடைய அருமை மகன் எஸ்கேஆர் மையப்பன் அவர்கள். அவர் குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது ஹரிஹரனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். காரைக்குடியில் ஒரு கலைஞன் கௌரவிக்கப்படுகிறார் என்றால் அது பாராட்ட வேண்டிய தற்சமய முதல் நபர் ராஜநடிகை சகோதரி தமிழ்செல்வி அவர்கள் குடும்பத்தோரோடு வந்து இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய ஹரிஹரன் அவர்களை வாழ்த்தி கொண்டாடி போர்த்தி கௌரவிக்கிறார்கள். இங்க பேசுங்க மச்சான், வாங்க பேசலாம். வயசு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிட்டாரு சகலகலாம் உணர்ச்சித்திர நடிகர் அப்படின்னு சொன்னார். இறைவன் ஒரு சிலருக்கு உடல் அமைப்பு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு அதாவது சரீரத்தை ஒரு சிலர் கொடுப்பாங்க, சாரீரத்தை ஒரு சிலர் கொடுப்பாங்க. ஆனால் சாரீரமும் சேர்ந்து கிடைத்த ஒரு வரப்பிரசாத நடிகர் நமது பெருமைமிகு ஹரிஹரன் அவர்கள். எந்த வேடம் போட்டாலும் அது தகுதியா இருக்கிறாரு. ஹரிச்சந்திரா வேஷமும் ஒரு இடத்துல போட்டுட்டாரு, வேதியர் வேஷம் போடுறாரு, எம்மனுக்கு தயாராகிறாரு, சத்தியவானுக்கும் தயாராகிறாரு, இப்ப கிருஷ்ணனுக்கு இத்தனைக்கும் அவர் குரலும் இடம் கொடுத்தது, அவர் உடலும் இடம் கொடுத்தது. அது கிடைப்பதற்கு அதான் சொல்லி இறைவனுடைய வரப்பிரசாதம். நீங்கள் மென்மேலும் பல வெற்றிகளை பெற்று
சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சந்ததி பரம்பரையாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். ராஜநடி ராஜலட்சுமி அவர்கள் ஹரிகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இப்ப எல்லாரும் திருப்தி தானே? அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஏற்புரை வழங்க சொல்லலாமா? அவர் ஏற்புரை வழங்க அண்ணன் வர்றாங்க. எங்கள் அன்பு தம்பி மதுரை ஜிவி திருநாவுக்கரசு. அதுதான் கொஞ்சம் முதல்ல எங்க அன்புன்னு ஆரம்பிச்சேன். எங்கள் அன்பு தம்பி செங்குட்டுவன் அவருடைய சகோதரன். மறக்க முடியாது. எங்களால புதரோட எங்களுக்கு ரோடு போட்டது நீங்க தான். கஜா புயலுக்கு முதல் நாடகம் நடத்தி ரோடு போட்டவங்க. இந்த நேரத்திலும் நாங்கள் செங்குட்டுவனுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லி ஜெயம் மகேஸ்வரன் ஜோதிடர் அவர்கள் இப்பொழுது செங்குட்டுவன் சகோதரன் இணைந்து இப்பொழுது மேலாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். உங்களுக்கு பொன்னாடை பொறுத்து வந்திருக்காங்க. பெருமாள்ராஜ் வாங்க. உங்களுக்கு மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த பிள்ளைகளை போயிட்டு வாங்க. அகிலன் தமிழ் அமுதன் வாங்க. எல்லாம் வாங்க. பெருமாள்ராஜ் இலக்கிய சுடர்னு வச்சிருக்க சரியான பொருத்தம் பாருங்க. பிள்ளைகளுக்கு பேரு தமிழ் அமுதன், முகிலன், அகிலன். ஆனா கோடு நல்லா போட்டு இருக்கீங்களே. இப்ப பெருமாள்ராஜ் அவர்களுக்கு தேத்தாம்பட்டி இளைஞர்கள் கிராமம் என்னைக்குமே நீங்க எங்கள் வீட்டு பிள்ளை என்று வாழ்த்தி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு தேத்தாம்பட்டி இளைஞர்கள் முன்னாடி போட்டு கௌரவிக்கின்றார்கள். எங்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் எத்தனை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடத்தினாலும் நாங்கள் தேத்தாம்பட்டி கிராமத்தில் வந்து ஆதரவு கொடுப்போம் என்று எங்கள் கிராமத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம். இப்ப எங்களுக்கு நம்மளுக்கு மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பெருமாள்ராஜ் இத்தனை பேருக்கு நடத்தினாலும் அது எந்த சங்கத்தாளுக்கு இருந்தாலும் சரி, பெருமாள்ராஜ் நடத்தினா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். விசேஷ சங்க சார்பாகவும் சொல்றேன், யாருக்கு நடத்துங்க. ஒரு கலைஞருக்கு நீங்கள் பாராட்டுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது ராஜ நடிகர் முருகானந்தம் அவர்கள் சார்பாக ஹரிஹரன் அவர்களை கௌரவிக்கிறார்கள். இப்பொழுது குன்றக்குடி நாடக நண்பர்கள் சார்பாக அருமை அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எங்க தங்கராஜ் சுபா தங்கராஜ் பாப்பா உள்ள மேடைக்கு வாப்பா. முத்துராமலிங்கம் வாங்க, மேடைக்கு வாங்க. செங்குட்டு வாங்க. சுபா தங்கராஜ் வாங்க. சோழம்பட்டி சங்கர் அவர்கள் வருங்கால நாரதரும் பெருமாள்ராஜருடைய மாணவனுமாகிய நண்பர் இப்பொழுது ஹரிஹரன் அவரை கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது வாங்க அண்ணே, சுபா தங்கராஜ் வாங்க. கருப்பா இது பாருங்க, இதுலயும் போட்டி. நாங்க இப்போ அது கொடுத்தது நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வை என்ற விருது வழங்கி கௌரவிக்கிறோம்னு நாங்க அடிச்சிருந்தோம் சங்கத்துல இருந்து. இப்ப நாங்க சொல்ல மறந்ததுனால இப்ப இவங்க அடிச்சு கொண்டாந்து கையில விட்டு 2 பேருமே கொடுத்த தப்பு இல்லை, ஒன்னா இருக்கும் அர்த்தம். அவ்வை ஆர்.பி. ஹரிஹரன் அவர்களுக்கு நாடக திலகம் என்ற பட்டத்தை, பட்டம் அறிவிச்சு அருமையான பட்டம், நாடக திலகம் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இப்படிக்கு இலக்கிய சுடர் பெருமாள்ராஜ் ரசிக மன்றத்தினர் அவருடைய 40 ஆண்டு கால கலைச்சேவையை பாராட்டி தேத்தாம்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் அனைவரும் அவரை கௌரவிக்கின்றார்கள்.
வச்சுக்கிறேன் ஒன்று பரவாயில்ல அவருக்கு அந்த சரிங்க பாருங்க. நம்முடைய பெருமாள்ராஜ் ரசிகர் மன்றத்தினர் நாடக திலகம் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல காரைக்குடி இசை நாடக சங்கம் அவருக்கு அவ்வை விருது வழங்கி கௌரவித்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல கொடுத்துட்ட விருதை சொல்ல மாட்டேன் அவசரம். இப்பொழுது ஒரு நிறைவான தருணம். இந்த விழாவை யார் நடத்தினாரோ, யார் ஏற்பாடு செய்தாரோ, யாருக்கு பெருந்தன்மை இருந்ததோ அந்த பெருமாள்ராஜ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவருடைய உற்ற நடிகர் தோழன் விழா நாயகன் ஹரிஹரன் அவர்களுக்கு மேலாடை அணிவித்து அற்புதமான நினைவு பரிசினையும் அவர்கள் குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு வழங்குகிறார்கள். ஒரு நிமிஷம் எடுத்துட்டு போயிடுவாங்களா? தம்பி மணப்பாறை ராஜநடிகர் கும்பராஜ் அவர்கள் சார்பாக இப்பொழுது ஹரிஹரன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருவேலங்குடி அன்பு சகோதரன் சுபா தங்கராஜ், மருதாபுரி ஜே ராஜா அவருக்கு கடுமையே கண்ணாயினார் மேக்கப் போட்டுட்டே வந்து வந்துட்டா இருப்ப. என் அன்பு மகன் ட்ரிபிள் கே தமிழன் கலைக்கூடம் ஆகிய மூவரும் இணைந்து இப்பொழுது அவருக்கு அற்புதமான அவருக்கு பிடித்த அந்த முருகனை சிலையாக வடித்து அவர் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். ஆத்தங்குடி கிராமத்தார்கள் சார்பாக இப்பொழுது ஹரிஹரன் அவர்களுக்கு மேலாடையும் அணிவித்து ரூபாய் 1001 அன்பு பரிசாக இப்பொழுது வழங்குகிறார்கள். பெருமாள்ராஜ் மாணவன் சமீபத்திலே அரங்கேற்றமான நாரதர் மதுமிதன் அவர்கள் இப்பொழுது ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இருக்கிறார்கள். என்ன நான் சொன்னியா இது பஞ்சு பேருந்து முதல்ல அடிச்சேன் நான் சொன்னியா காளையார் கோவில் ஆரக்கூட்டம் கிராமம் பி ராமமூர்த்தி அண்ணன் ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். பெருமாள்ராஜ் அவர்களுக்கு இப்பொழுது அவருடைய மாணவர்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். அவர்களும் நீங்க இது மாதிரி நிறைய விழா நடத்தணுங்க அப்படின்னு வாழ்த்தி கொண்டாட போகிறாங்க. பெருமாள்ராஜ் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, அவர் இரு பெரும் காரியத்தை செஞ்சிருக்காரு. ஒண்ணு புதுமுகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சீசன் முடிஞ்சு நாடகம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய் தூங்குறது இல்லை, ஆளுகள்லாம் வச்சு எல்லாத்தையும் வீட்டுல வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இந்த சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வீட்டுல சாப்பாடு போட்டு புது கலைஞர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காகவும் நாம் எல்லோரும் நன்றி கைதட்டி நன்றி சொல்லுகிறேன். புதிய புதிய கலைஞரை கொண்டாடுறாரு. அதே மாதிரி இந்த வளர்ந்த கலைஞர்களையும் பாராட்டுகிற மன பக்குவம் இருக்கிறது. அதற்காக ஒரு கைதட்டு. காளையார் கோவில் ராமமூர்த்தி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். குன்றக்குடி ரூபாய் 1001 நண்பர்கள் இப்பொழுது அவரை கௌரவிக்கிறார்கள். நீங்க பச்சை மலை ரெடியா இருக்கீங்க, வர்றதுக்கு
அவர் ஏற்புரை வழங்கணும்னா நீங்க தான் மேடைக்கு வரணும். இப்பவே வச்சிருங்க, ஏற்புரை வழங்கிட்டு இருப்பாரு, பக்கமேளத்துல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. நம்ம நண்பர்கள் இந்த சேர் எல்லாம் கீழே இறக்கிடலாம். ஹரிகரன் கீழே உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு வேஷம் போடணுமோ? சரி, நம்ம எல்லாரும் இருந்து ஹரிகரன் என்னமோ போட்டாங்களே ஒழுங்கா வேஷம் போடுறாருன்னு பார்த்து அதுக்கப்புறமும் நீங்க வாழ்த்துட்டு தான் போகணும்.